தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் இழப்பீட்டுத் தொகை வரவு வைக்கப்படும் என விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பரில் நிலவிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த சுமார் 80,000 ஏக்கர் விளைநிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. 2024-25 பெரும்போக பயிர்ச்சேத ஆய்வின் முன்னேற்றம் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தொகையான மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பற்றிய தகவல்கள் கிடைக்காமை அவதானம் செலுத்த வேண்டிய பிரச்சினையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பல்வேறு நிதி மோசடிகள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். வெளிநாடுகளில் வட்டி விகிதங்கள் 2 விகிதமாக குறைந்துள்ளது. அந்த நாடுகளில் உள்ள சேமிப்பாளர்கள் வட்டி வருமானத்தின் அடிப்படையில் தமது அன்றாட தேவைகளை தீர்மானிப்பதில்லை. பொருளாதாரம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள பல்வேறு தீர்மானங்கள் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை மாத்திரம் பேசும் மக்களை சென்றடைவது குறைவாக உள்ளது. மேலும் கடவுச்சொல் மற்றும் OTP குறியீட்டை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் உள்ளது. அது குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அவர் கூறியிருக்கின்றார். திருக்கோவில் சங்கமன்கண்டி கடலில் மூழ்கி காணாமல் போன தந்தை, மகன் மற்றும் மருமகன் ஆகியோரின் சடலங்கள் நேற்று மாலை விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சங்கமன்கண்டியைச் சேர்ந்த 38 வயதுடைய மயில்வாகனம் நந்தராஜின் 15 வயதுடைய மகன் மற்றும் நந்தராஜின் சகோதரியின் மகனாக 17 வயதுடைய மருமகன் ஆகிய மூவருமே சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசு 3 பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு. இது எவராலும் அசைக்க முடியாது. எனவே இந்த அரசு கவிழும் என்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்கக்கூடாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இடைநிறுத்தப்பட்டிருந்த அரிசி இறக்குமதிக்கான அனுமதி இன்று முதல் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக கடந்த 4ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரையில் தனியார் துறை வர்த்தகர்களுக்கு நேரடியாக அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அக்கால பகுதியில் மொத்தமாக 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் செலுத்தும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கைது செய்யப்படும் சாரதிகளின் அனுமதி பத்திரங்களை 12 மாதங்களுக்கு இடைநிறுத்தி அல்லது ரத்து செய்யுமாறு நீதிமன்றில் போலீசார் கோரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மதுபோதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என சாரதிகளை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தந்தையும் மகனும் நடாத்திய தாக்குதலில் பெண் உட்பட 2 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆலயம் ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாட்டினை அடுத்து வீடொன்றினில் அத்துமீறி நுழைந்த தந்தையும் மகனும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனியார் பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதில் பயணித்தவர் பேருந்து சில்லுக்கிடையில் நசுங்கி உயிரிழந்துள்ளார். இவ்விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரின் தலை பேருந்தின் பின் சக்கரத்தினால் முற்றாக நசுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்துடனேயே மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. 2022ஆம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எதிரான அறகலைய போராட்டத்தின் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக 6,000 அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து விலகியுள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் தொடரில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராச்சி கருத்து தெரிவிக்கையில், போராட்டத்தின் பின்னர் பல அரசியல்வாதிகள் நம்பிக்கை இழந்து அரசியலில் இருந்து விலகியுள்ளனர். அத்துடன் பல்வேறு நிலைகளில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலுடன் தொடர்புடைய மேலும் 2,000 பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். முப்படையினரின் வசம் தங்களின் காணிகள் இருக்குமாயின் அது குறித்த உரிய தகவல்களை அறிய தருமாறு வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன் பொதுமக்களிடம் கோரியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், முப்படையினரின் வசம் உள்ள காணிகளை மக்களுக்காக விடுவிப்பதற்கு படைகளின் ஆளணித்துவத்தை குறைக்க வேண்டும். மேலும் வடமாகாணங்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதாவது, உங்களுடைய சொந்த காணிகள் ராணுவ படை முகாம் இருக்குமாயின் நமக்கு தகவல் தாருங்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
2024ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் இருந்து வருகை தந்த தம்பதியொன்றே சுற்றுலா பயணிகளின் 2 மில்லியன் எண்ணிக்கையை பூர்த்தி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கோரல் நடவடிக்கைகள் இன்று முதல் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி மத்திய மாகாணத்தின் பொதுமக்கள் கருத்து கோரல் நடவடிக்கைகள் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று ஆரம்பமாக உள்ளது. அத்துடன் ஊவா மாகாணத்தில் எதிர்வரும் 30ஆம் திகதியும் சப்ரகமுவ மாகாணத்தில் ஜனவரி 3ஆம் திகதியும் பொதுமக்கள் கருத்து கோரல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அம்பாறையில் மின்கோபுரத்தில் அத்துமீறி ஏறு செம்பு கம்புகளை வெட்ட முற்பட்ட நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனநாயக்கபுர தமிழ் திண்ண வீதியில் இடம்பெற்றுள்ளது. சேனநாயக்கபுரவில் மூடப்பட்ட நிலையில் உள்ள துணை மின் நிலையத்துக்கு மின்மாற்றி வைக்கப்பட்டுள்ள இடத்தில் அத்துமீறி நுழைந்த நபரே விபத்தில் பலியாகியுள்ளார். சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு 552 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது தொடர்பான வேலை திட்டத்தினை ஆரம்பிப்பதற்காக ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. இந்த நிதியின் மூலம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 1888 வீடுகளையும் கலைஞர்களுக்கு 108 வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிட பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 21ஆம் திகதி தாக்குதல் உள்ளிட்ட பல குற்றச்செயல்களின் உண்மைத்தன்மையை தற்போதைய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெரராய சிங்கத்தின் 19ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை பெற்றுக்கொள்ள தமிழ் ஒலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.